வணக்கம். நான் செந்தூரன். இன்னொரு அலசல் பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்று நேற்று வெளிவந்த பத்திரிகைகளில் முக்கிய செய்திகள் தொடர்பான அலசல் பத்திரிகை கண்ணோட்டத்தை இன்று நாங்கள் பார்வையிடுவோம். முதலாவதாக தமிழ் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. புதிய அரசியலமைப்பு இப்போதைக்கு இல்லை, நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திர நிலைக்கு கொண்டு வரும் பணிக்கு முன்னுரிமை என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அரசியலமைப்பு மறுசீரமைப்பு பணிகளை இப்போதைக்கு ஆரம்பிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்றும், தற்போதைய நிலைமையில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திர நிலைக்கு கொண்டு வரும் பணிக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்தார் என்று சொல்லி ஒரு செய்தியை தொடர்கிறது. இந்த இடத்திலே அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது வெகு விரைவிலே புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வரப்படும் என்று சொல்லியும், அதில் தமிழ் மக்களுக்கு சரியான அந்தஸ்து வழங்கப்படும் என்று சொல்லியும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அண்மையில் கூட இதை பற்றி தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்போது கதை வேறு பக்கமாக செல்கிறது. இந்த இடத்துல நாட்டின் பொருளாதாரத்தை சிறநிலைக்கு கொண்டு வருவது என்பது இப்போதைக்கு முடியாத ஒரு காரியம். எனவே 5 வருடங்கள் இந்த சிறநிலையை ஒரு சாக்குப்போக்காக சொல்லியே காலத்தை கடத்துவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று இந்த இடத்திலேயே அமையக்கூடலாம். அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன. அர்ச்சுனா மனநல வைத்தியரிடம் அனுப்புங்கள், அந்நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் தயாசிரி கோரிக்கை என்று சொல்லி நேற்று முன்தினம் நினைக்கிறேன் நடந்த பாராளுமன்ற அமர்வில் நடந்த கார் சரவண விவாதத்தின் பின்னர் தயாசிரி ஜெயசேகரை யாழ்ப்பாண மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு உளவியல் பிரச்சனை உள்ளது, ஆகவே அவரை மனநல மருத்துவரிடம் அனுப்புங்கள், இவ்வாறு எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரை சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார் என்று சொல்லியும், அதையடுத்து அடுத்த நாள் கூட அமைதியற்ற நிலை பாராளுமன்றத்தில் இருந்ததுன்னு சொல்லியும் அதற்கான வீடியோக்கள் வெளிவந்திருந்தது. அதற்கு இன்னொரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. அமைதியற்ற முறையில் நடந்தால் சபையை விட்டு வெளியேற்றுவோம், அர்ச்சுனா எம்பிக்கு பிரதி சபாநாயகர் கடும் எச்சரிக்கைன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கின்றது. சபையிலிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி கடுமையாக எச்சரித்தார் என்று சொல்லியும், நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நேற்று நடைபெற்ற அமர்வின் போது இந்த சர்ச்சை நடந்து கொண்டதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இன்னொரு செய்தி அதை பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. அர்ச்சுனா எம்பி ஆற்றிய உரையின் பகுதிகள் நீக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த சிறப்புரிமை மீறல் பத்திரத்தில் உள்ள சில விடயங்களை தவிர்த்து சபையில் உரையாற்றி ஏனைய அனைத்து விடயங்களும் ஹன்சாட்டிலிருந்து நீக்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரம சபைக்கு அறிவித்தார் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி தொடர்பாக வெளிவந்திருக்கின்றது. அவருடைய நெருங்கிய உறவினரை ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்த செய்தி உண்டு. நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அவருடைய அலுவலக பணியாளருக்கான சம்பளத்தை கொடுத்து அவரே அதை எடுத்ததாக நான் ஒத்துக்கொண்டதாக ஒரு செய்தி ஒன்று ஆங்கில பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்த இன்னொரு செய்தி ஒன்று. ஸ்ரீலங்கன் ஜேர்னலிஸ்ட் அமங் தோஸ் ரிசீவ்ட் USAID ஃபண்டிங் ஃபார் LGBT கோர்சஸ். அப்போ இது உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறு தேவையற்ற நிதிகளை அமெரிக்க அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தேவையற்ற பல்வேறு நிதிகளை தடை செய்திருந்தார். அதில் முக்கியமான இந்த USAIDன்னு சொல்கிறது பல நாடுகளில் அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக USAID என்ற நிதியை வழங்குது. அதில் இலங்கையில் $7.9 மில்லியன் ரூபாயில் எத்தனையோ பில்லியன்ஸ் வரும். அது இலங்கை ஊடகவியலாளருக்கு ஏதோ ஒரு கற்கநெறிக்காக செலவழிக்கப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டிருக்கு. அதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் அதற்கான விரிவான அறிக்கைகளை அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாகவும் இன்னொரு செய்தி வேறொரு பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதாகவும் அதன் மூலம் ஊடகவியலாளருக்கு அறிவூட்டுவதாகவும் தெரிவித்து பல்வேறு விதமான முறைகளிலே நிதி முறையற்ற விதத்திலே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக பல்வேறு பத்திரிகைகளே செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ அவர்களும் இது தொடர்பான பிரிவான விசாரணை ஒன்று தேவை என்று சொல்லி ஒரு பத்திரிகையிலே வெளிவந்திருந்த செய்தி ஒன்றும் ஏற்கனவே நாம் அறிந்தது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையில் இருந்து வெளிவந்த ஒரு செய்தி ஒன்று. அசாசினேஷன் ஆஃப் லசந்த விக்ரமதுங்க, டிசிஷன் டு ரிலீஸ் கீ சஸ்பெக்ட் ஸ்பார்க்ஸ் பேக்லாஷ், மீடியா சிவில் ரைட்ஸ் குரூப்ஸ் அலீஜ் கவர் அப், கவர்மெண்ட் ரிவ்யூங் ஏஜிஸ் ரெக்கமெண்டேஷன் சொல்லி ஒரு பிரதான தலைப்புச் செய்தியாக ஒரு ஆங்கில பத்திரிகையில் செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. இது ஏற்கனவே அறிந்த விடயம் இந்த லசந்த விக்ரமதுங்க உடைய படுகொலை தொடர்பாக இருந்த 3 சந்தேக நபர்களை சட்டமா அதிபர் திணைக்களம் அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லி அவர்களை சட்டத்திலிருந்து விடுவிப்பதாக அறிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக நேற்றைய தினம் வெளிவந்திருந்த ஆங்கில பத்திரிகையிலே இது லசந்த விக்ரமதுங்க சம்பந்தமானதல்ல, அவருடைய சாரதி சம்பந்தமான இன்னொரு வழக்கு என்று சொல்லி வேறொரு செய்தியை பிரசுரித்திருந்தார்கள். இருந்தாலும் ஜனாதிபதி அவசரமாக சட்டமா அதிபரை இன்று அல்ல நாளை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இது தொடர்பாக நேற்று பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் ஊடகவியலாளர்களாலும் வேறு நபர்களினாலும் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. லசந்த விக்ரமதுங்கனுடைய மகள்
அவருடைய புத்திரி வந்து இது தொடர்பாக கரசாரமான கருத்தை வந்து வெளியிட்டிருந்தார். இது ஒரு பிழையான விஷயம்னு சொல்லி பாப்போம். எதிர்வரும் காலத்தில் இது ஒரு பெரிய விடயமாக வந்து இந்த அரசாங்கத்திலே கதைக்கப்படும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வரும்போது முக்கியமாக சொன்ன விடயம் வந்து லசந்த விக்ரமதுங்கவுடைய கொலையாளிகளை வந்து தாங்கள் வந்தவுடன் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த ஒரு செய்தி உண்டு. ஊடக படுகொலை தாக்குதல் சூத்திரதாரிகள் தயவு தாட்சண்யமின்றி தண்டிக்கப்பட வேண்டும், யாழ் ஊடக அமையம் வலியுறுத்து என்று சொல்லி ஒரு யாழ் ஊடக அமையத்தின் படம் போட்டு ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. இலங்கை தீவு முழுவதும் கடந்த காலங்களில் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஊடக படுகொலைகள் மற்றும் தாக்குதல் சூத்திரதாரிகள் தயவு தாட்சண்யமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று யாழ் ஊடக அமையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்போ அது யாழ் மாவட்டத்தில் மட்டுமில்லை, இலங்கை முழுக்கவுமே வந்து ஊடகவியலாளர்கள் வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. அதற்கான விசாரணைகளையும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னின்று செய்வதாக வந்து நம்முடைய அரசு குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஒரு தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த செய்தி ஒன்று இருக்கின்றது, புகைப்படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக இஸ்தான்புல்லில் நடைபெற்ற உலகளாவிய கருத்தரங்கில் சாணக்கியன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். தமிழ் கூட்டமைப்புடைய எம்பி சாணக்கியன் அவர்கள் வந்து ஏஐ செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஒரு உலகளாவிய கருத்தரங்களை வந்து இஸ்தான்புல்லில் வந்து பங்கு பெற்றிருந்தார். அப்போ அதில் வந்து என்னென்னு இந்த அரசியலில் வந்து இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து செல்வாக்கு செலுத்தும் என்று சொல்லியும், தேர்தல் முடிவுகளை வந்து எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு மாற்றுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியும், பிரச்சார காலங்களில் வந்து எதிரான ஆதரவான பிரச்சாரங்களை வந்து எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் செய்யலாம் என்று சொல்லியும், சைபர் செக்யூரிட்டி தொடர்பாகவும் வந்து இந்த கருத்தரங்கில் முக்கியமான விஷயங்கள் வந்து படிப்பிக்கப்பட்டதாக வந்து சாணக்கியன் சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் வந்து அவருக்குரிய நிபந்தனையாக வந்து அந்த கோர்ஸ் நடந்து கொண்டு கேட்க அதற்கான எந்த ஒரு புகைப்படங்களையும் வெளியிடக்கூடாதுன்றதால் வந்து கோர்ஸ் முடிஞ்ச பிறகு கருத்தரங்கு முடிஞ்ச பிறகு வந்து அதற்கான படங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறதாக வந்து அந்த பத்திரிகையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த இன்னொரு செய்தி ஒன்று, கடவுச்சீட்டுக்களை இரவு பகலாக இனி வழங்குவதற்கு நடவடிக்கை என்று சொல்லியும், குடிய வரவு குடியகழ்வு திணைக்களத்தை வந்து 24 மணித்தியாலங்களும் இயங்க செய்து நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வந்து அந்த செய்தி தொடர்கின்றது. அப்போ இதுக்கு வந்து பணியாளர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் என்றதால் வந்து ஓய்வு பெற்ற பணியாளர் உத்தியோகத்தர்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து அரசு சேவை ஆணைக்குழுவின் உடன்பாட்டோட தற்காலிகமாக கடமைக்கு எடுக்கிறதுக்கும் முடிவெடுத்திருக்கணும் என்று சொல்லினோம். இது தொடர்பாக வந்து ஏராளமான லட்சக்கணக்கான வந்து கடவுச்சீட்டுகள் வந்து இன்னும் பெண்டிங், அதாவது வழங்குறதுக்கு வந்து தாமதமாகி கொண்டிருக்கிறதால வந்து உடனடியாக அவ்வளவு கடவுச்சீட்டுகளையும் வந்து வழங்கி முடிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை விட அண்மையில் வந்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்திலேயும் வந்து ஒரு கடவுச்சீட்டு அலுவலகத்தை வந்து துறக்கிறேன்னு சொல்லி பொருந்தியிருந்தார். அதுவும் வெகு விரைவில் துறக்கப்படும் என்று சொல்லி நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி உண்டு. அரகலையா ப்ராப்பர்ட்டி டேமேஜ் கம்பன்சேஷன் 43 former MPs received ₹1.2 billion. டாக்டர் ஜெயதிஸை வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து அந்த அரகலைய காலத்தில் வந்து தாக்குதலுக்குள்ளாகி சேதமாக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் சொத்துக்களுக்கான நட்ட ஈடாக வந்து அவர்கள் பிள்ளையான தகவல்களை கொடுத்து ஏராளமான பில்லியன் கணக்கான நட்ட ஈட்டை வந்து பெற்றிருக்கிறார்கள்னு சொல்லி அதற்கான நேம் லிஸ்ட் பேர் விவரத்துடன் ஒவ்வொருத்தரும் இவ்வளவு நிதியை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்று நேற்றைய பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏறத்தாழ 10 லட்சம் தொடக்கம் 1 கோடி வரையான நட்ட ஈடுகளை வந்து பொய்யான தகவல்களை கொடுத்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கின்றது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்த இன்னொரு செய்தி உண்டு. என்வாயன்மெண்ட் மினிஸ்டர் ரிவீல்ஸ் 3477 வைல்டு எலிஃபென்ட் டெத்ஸ் இன் பாஸ்ட் 9 years என்று சொல்லி, அப்போ அது ஒரு கவலை தர்ற விஷயம் ஒன்று வந்து கடந்த 9 வருடங்களாக வந்து 3400க்கும் மேற்பட்ட யானைகள் வந்து இந்த ஹியூமன் எலிஃபென்ட் கன்ஃப்ளிக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ், அதாவது வந்து மனிதருக்கும் யானைகளுக்கும் இடையான முரண்பாடுகள் காரணமாக கொலை செய்யப்பட்டது, விபத்தில் இறந்தது மற்றும் வேறு பல சம்பவங்களில் வந்து மின்சார வேலி, சட்டவிரோத மின்சார வேலி போன்ற இடத்துல வந்து அகப்பட்டு இறந்த யானைகள்னு சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து கொண்டு போகுது. அப்போ இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து அதை பற்றி கதைக்கிறார்கள். ஆனால் இதுக்குரிய உரிய நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு முறையான முறையில் எடுக்கப்படலை. இதால் பல மனிதர்களும் வந்து யானைகளால் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் என்பது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது. தையிட்டி திஸ்ஸ விஹாரைக்கு 14 ஏக்கர் காணியும் சொந்தம்.
அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ் மாவட்ட செயலருக்கு கடிதம் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. யாழ்ப்பாணம் திஸ்ஸ விகாரை இப்போ தற்பொழுது பெரும்பாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பொருள் உண்டு. விகாரை அமைந்துள்ள காணி வந்து அதில் 14 ஏக்கர் வந்து தங்களோட விகாரைக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அதை யாருக்கும் கையளிக்க முடியாதுன்னு சொல்லியும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்காம். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் தெரிவிச்சிருக்கு. அதுக்கு மேலதிகமாக வந்து விகாரை இருக்கிற 7 ஏக்கர் அதனை சூழ உள்ள காணி எல்லாமே சேர்த்து எங்களுக்கு உடனடியாக தர சொல்லியும் இப்போ விகாரை உரிய காணியில் வந்து எல்லாம் செய்துட்டு நாங்கள் அங்கால வந்து அன்னதான மடம், மடாலயம், ஓய்வு மண்டப வசதிகள், தியான மண்டபங்கள், பூங்கா ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லினா இப்போ அண்மையில் நடந்த ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் கூட ஜனாதிபதியிட்ட இந்த விடயம் முன்வைக்கப்படையில் அதில் ஏற்பட்ட பல்வேறு தேவையில்லாத குழப்பங்கள் காரணமாக அதுக்கு ஒரு முடிவெடுக்கப்படாமலே அது வந்து அப்படியே கைவிடப்பட்டிருக்குது. அப்போ இது வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு கட்டடம் என்றதை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளினம். பௌத்த சிங்கள மக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளினம். இருந்தபோதும் இப்போது முரண்பாடு வந்து முத்தி கொண்டு போகிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு தமிழ் பத்திரிகையில் வந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்தவின் மனைவிக்கு முக்கிய பகுதி. அப்போ ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மனைவி வந்து அரசியல் தஞ்சம் கோரி வந்து அமெரிக்காவில் தற்போது வசித்து வருகிறார். அப்போ ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையது இலங்கைக்கான நிரந்தர வதிவிட அலுவலகத்தின் முதன்மை செயலாளராக வந்து இவரை நியமிக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணுமா. அப்போ அவர்கிட்ட கேட்ட இடத்துல அவள் அதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதால வந்து அவள் வந்து வெகு விரைவில் வந்து இதுக்கு இந்த பதவிக்கு நியமிக்கப்பட போகிறா இந்த அரசாங்கத்தின்லேன்னு சொல்லி அந்த செய்தி தொடர்கின்றது. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த இன்னொரு செய்தி ஒன்று, யாழில் இராணுவம் சட்டத்தை கையில் எடுக்க அனுமதியோம், தையிட்டி திஸ்ஸ விகாரை கட்டுமானம் குறித்து சபையில் கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டுன்னு சொல்லி நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் வந்து இராணுவத்தின சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அனுமதிக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்னு சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அப்போ அண்மையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் கூட அந்த இந்த விடயத்தை வந்து முக்கியமாக எடுத்தது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி அவர்கள். அப்போது அவருக்கு எதிரான சில கருத்துக்கள் அங்கு அர்ஜுனா அவர்களால் எடுக்கப்பட்டதை ஒட்டி அதுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த விடயம் வந்து வேறு விதமாக திசை திருப்பப்பட்டதால் வந்து அந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாமல் அந்த முக்கியமான ஒரு விடயம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. வந்து இராணுவ தளபதியால் வந்து விகாரைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது வந்து ஒரு பிள்ளை என்று சொல்லி கஜேந்திரகுமார் எம்பி வந்து பாராளுமன்றத்தில் வந்து தெரிவித்திருக்கிறார். மேலும் அது தொடர்பான இன்னும் ஒரு பத்திரிகையில் வெளிவந்த செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க என்னாலான முயற்சிகள் எடுப்பேன், வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. அப்போ இது வந்து அண்மையில் வந்து வடமாகாண ஆளுநர் தலைமையில் வந்து இந்த காணிய இழந்தாக்கள் அந்த இடத்துல இருக்கிற காணி இந்த உரிமையாளர்கள் அவளோட வந்து அவைக்கு சொல்லியிருக்கு காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். அந்த அமைப்புக்கும் ஆளுநருக்குடையான சந்திப்பு வந்து விரிவாக நடைபெற்று அது வந்து நேற்று முன்தினம் புதன்கிழமை நடைபெற்றிருக்கு. அப்போ இதில் பல்வேறு விடயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டிருக்கு. அதில் அந்த விமான நிலைய விஸ்தரிப்புக்கு காணி எடுக்கிறத பற்றியும் கலந்துரை சேர்க்கணும். இந்த எங்களோட விகாரை சம்பந்தமான பிரச்சனையும் கலந்துரையாடி இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே அந்த ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் ஆளுநர் வந்து ஒரு பிள்ளையான கருத்தை சொன்னதாக வந்து ஊடகங்களை செய்தி வழி வந்திருந்தது. அது வந்து அதை இடிக்க தேவையில்லைன்ற மாதிரி என்ற ஒரு கருத்தை அப்போ அதை வந்து சமாளிக்கிறதுக்காக என்ன தெரியல இந்த கூட்டத்தை வச்சு அவை வந்து ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கணும். உண்மையில் அது எங்களுக்கு எனக்கு பேச விளங்கல அது என்ன சொல்லினோம்னு சொல்லி அவை காணியை வேணுமென்று சொல்லினோமா அந்த காணியை தேவையில்லை வேறு காணியை தர சொல்லி கேட்கணுமான்னு சொல்லி ஒரே குழப்பமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதோட சேர்ந்து இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கு. தையிட்டி பௌத்த விகாரை குறித்து அர்ஜுனாவின் கருத்துக்கு எதிர்ப்பு. தையிட்டி விகாரையை இடித்து ஆற்றாமல் அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்றுக்காணி வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்னு சொல்லி கணக்கு அமைப்புகள் எல்லாம் உருவாயிருக்கு என்று அப்படியே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையிட்டி வேற தொடர்பான கவனம் செலுத்தப்பட்டிருந்தது வந்து அதை அவராக தான் சொல்லியிருக்கிறார். அதில் வந்து அதை வந்து அந்த சரியான முடிவு எடுக்க முதல் வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் அதில் இடையிட்டு தேவையில்லாத கருத்துக்களை தெரிவித்ததாக வந்து எங்களுடைய பிரச்சனை வந்து தீர்க்கப்படையில்லைன்னு சொல்லி முரளிதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த இன்னொரு செய்தி ஒன்று, லசந்தவின் படுகொலையாளி யார் என்று சொல்லி பெரிய ஒரு புகைப்படத்தில் கேள்வி கேட்பதாக வந்து சஜித் பிரேமதாசா என்று கேட்டிருக்கிறார் என்று சொல்லி வெளிவந்திருக்கிற செய்தி. அதாவது வந்து ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கே படுகொலை செய்த கொலையாளிகள் யார் என்பதை அரசாங்கம் உடனடியாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். உண்மையில் அவர் சொல்கிற ஒரு சரியான விஷயம் என்னென்னு சொன்னால்
அதை கொலை செய்த யார் என்று சொல்லி அந்த விசாரணையை முன்னெடுக்கிறதாகத்தான் இவர்கள் முக்கியமாக சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இது அது வேறு திசையில் போய் சாட்சிகளை விடுவிக்கிறது, இப்போ இந்த ஆதரவான கூட்டங்களை வைக்கிறது, ஆதரவான கலந்துரையாடல்னு சொல்லி இது வந்து இழுக்கப்பட்டு கொண்டு போகுது. ஏற்கனவே இந்த கொலை நடந்து பல வருடங்களாகிய நிலையில் வந்து சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் அந்த சட்டன சிரச டிவி நிகழ்ச்சியில் வந்து வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். அப்போ இன்னும் நாங்கள் இதை வந்து இழுக்கிறதால வந்து இந்த ஆட்சியிலையும் இதுக்குரிய தீர்வு கிடைக்காமல் போகுமோன்னு சொல்லி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான நிலைமை ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் பத்திரிகையிலே வெளிவந்த இன்னொரு செய்தி உண்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிள்ளையான் மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை. இப்போ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெராசிங்கம் படுகொலை தொடர்பில் சிறை தண்டனை வைத்த வேளை வந்து அந்த கதை உங்களுக்கு தெரியும். பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திராந்தனுக்கும் அந்த மௌலானா என்று சொல்லி அவருடைய வரைக்கும் வந்து அதிலிருந்து அப்போதைய பாதுகாப்பு உயர் அதிகாரி மற்றும் கோத்தபாய ராஜபக்ச ஆகியோர் இணைந்து சேர்ந்து திட்டமிட்டு தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியதாக வந்து இப்போது பல்வேறு கதைகள் வெளிவந்த உள்ளன இருக்கின்றன. அவ்வாறாயின் அவர் தொடர்பான பிள்ளையான் தொடர்பான விசாரணை குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதிலே இந்த செய்தியிலே வெளிவந்திருக்கிறது. அதை இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஜோசப் பெராசிங்கம் படுகொலை வழக்கத்திலே சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அவர் வந்து சிறை தண்டனையை முடிக்காமல் இடையிலே விடுவிக்கப்பட்டார் என்பது இதுவும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இங்கு உள்ளது. தமிழ் பத்திரிகையில் வெளிவந்த இன்னொரு செய்தி ஒன்று. யாழில் ஜனாதிபதி மக்களிடம் நல்லமா என கேட்கிறார், ஆனால் அரிசிமா உப்பு இல்லை, விரைவில் நல்லமா கிடைக்கும் என்று சொல்லி சபையில் சாமர சம்பத் எம்பி கடும் காட்டம் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையில் ஒன்று வெளிவந்திருக்குது. அப்போ இதற்கான வீடியோவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தேன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு சென்ற மஹிந்த ராஜபக்சவை திட்டினால் யாழ் மக்கள் சிரிப்பார்கள், விசிலடிப்பார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். ஜனாதிபதி நல்லமா என்று கேட்கிறார், ஆனால் அரிசி இல்லை, மா இல்லை, உப்பு இல்லை, இதில் நல்லமா என்று கேட்கிறார். வெகு விரைவில் அரசாங்கத்துக்கு நல்லமா கிடைக்கும், அரசாங்கம் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வாயை திறந்தால்தான் பிரச்சனை வருகிறது என்று சொல்லி ஒரு நயப்புக்கிடமான விதத்தில் வந்து இந்த கருத்தை வந்து பாராளுமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்கின்றார். இன்னொரு செய்தியோட தமிழ் பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. யாழ் நகரில் உள்ள பல வியாபாரிகள் கடைகளை மூடி ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி புகைப்படத்தோட வெளிவந்திருக்குது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து பின்புறமாக வைரோர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபையின் செயற்பாட்டை கண்டித்து வியாபார நடவடிக்கைகளை நிறுத்தி போராட்டம் ஒன்றை நேற்று முன்னெடுத்தார் என்று சொல்லி செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் அண்மையில் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆளுநர் தலைமையில் வந்து போலீசாரும் மாநகர சபையினரும் சென்று அந்த வீதியோர கடைகளை வந்து அகற்றுறதுக்கான எச்சரிக்கையை விடுத்திருந்தவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த யாழ் நகரில் உள்ள பல வியாபாரிகள் கடைகளை மூடியிருக்கிறார்கள். அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் வந்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வந்து பதவியில் இருந்த காலத்தில் வந்து தாங்கள் இதை அவரோட கதைச்சு தான் இந்த வாழ்வாதாரத்துக்காக இந்த கடைகளை அமைத்ததாகவும் வரக்கூடிய 15 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் இந்த கடைகளை நடத்தி வருவதாகவும் ஒவ்வொரு கடையிலேயும் 3 பேருக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்வதுடன் 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் மொத்தமாக வேலை செய்வதாகவும் 100 குடும்பங்கள் இதனால் வாழ்கிறன்னு சொல்லி இந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள். அப்போ இதில் வந்து உண்மையிலேயே இதோ சட்டவிரோதமான கடைகள். இதில் வந்து உண்மையான பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த திட்டமிடப்படாத நகர அமைப்பு. இப்போ இந்த கடைகள் அமைக்கைகளை வந்து நகரத்தை திட்டமிடுதல்னு சொல்லி ஒன்று இல்லாதால் விரும்பினவே அரசியல் செல்வாக்கூட வந்து விரும்பின இடத்துல வந்து கடைகளை அமைச்சிட்டு பேருந்து அவர்களை அகற்றுறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே இது சில நேரத்தில் எப்படி நடக்கும்னு சொன்னால் இவர்களை ஓகே நாங்கள் இப்போதைக்கு இவர்களை தற்காலிகமாக நாங்கள் அனுமதிக்கிறோம்ன்ற ஒரு முடிவு எடுக்கப்படும். அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருடத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆட்சி வந்து இன்னொரு கட்சியிலேயே அவர் சொல்வார்கள் இது நாங்கள் பல காலமாக இருந்துட்டோம்னு சொல்லி. இப்படியே இந்த நகரம் வந்து அழகு இல்லாமலும் திட்டமிடப்படாமலும் தொடர்ச்சியாக வந்து இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அடுத்ததாக ஒரு செய்தி, வெளிநாட்டு செய்தி ஒன்று. அமெரிக்கா காசா பிராந்தியத்தை கைப்பற்றி பலஸ்தீனர்களை வேறு நாடுகளில் குடியேற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. இதை அடுத்து வந்து உலக நாடுகள் பல நாடுகள் வந்து இந்த செய்தியால் வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கணும். அதாவது வந்து புதிதாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த காசா ஸ்ட்ரிப்னு சொல்கிறது லெபனானில் இருக்கிற இஸ்ரேல் தனக்கு உரிமை கோரிக்கொண்டு வர அந்த பகுதியில் இருக்கிற முஸ்லீம் மக்களை வந்து வேறு முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து இடம்பெயர கொண்டே அவர்களை மீள குடியமர்த்தி போட்டு அந்த காசா ஸ்ட்ரிப்பை வந்து அமெரிக்கா வந்து அதை வந்து கையகப்படுத்தும் என்று சொல்லியும் இதோடவாக நேற்று பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய ஜனாதிபதி பிரதமர் வந்து அதிரடியாக அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய படைகளுக்கு வந்து நீங்களுடைய ஆயத்தமாக இருங்கோ வந்து நாங்கள் இந்த காசா ஸ்ட்ரிப்பை வந்து கைப்பற்றுறதுக்கான நடவடிக்கை வந்து வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட போகுதுன்னு சொல்லி. அப்போ இதோடவாக பல்வேறு நாடுகள் வந்து தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. பாப்பம் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியலை. அடுத்த ஒரு செய்தி ஒன்று தமிழ் பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட விலங்குகள் மருந்துடன் 3 கைதுன்னு சொல்லி மன்னாரில் நடந்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. கடற்படையினருக்கும் போலீசாரும் இணைந்து மன்னார் பேசாலை பகுதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட புறாக்கள், ஆப்பிரிக்க காதல் பறவைகள், ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், பறக்கும் அணில்கள், ஃப்ளையிங் ஸ்குரில்ஸ் மற்றும் மருந்து தொகைகளுடன்
பயணித்த லொரி ஒன்று கைது செய்யப்பட்டதுன்னு சொல்லி சந்தேக நபர் 3 பேரோட செய்தி வந்திருக்கு. இதில் என்ன முக்கியம்னு சொன்னால், இந்த மன்னார் பகுதியில் வந்து மனிதர்கள் பாவிக்கிற மருந்துகள் கூட சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து பெருமளவில் கொண்டு வரப்பட்டு அங்குள்ள ஃபார்மசிகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லியும் பல பேர் கருத்துக்கள் தெரிவிக்கின்றனர். அது தவிரவும் வாகன உதிரி பாகங்கள் போதைப் பொருள் என்பன வந்து மன்னார்குடாக வந்து வெகு விரைவில் இந்தியாவிலேருந்து வெகு இலகுவாக இந்தியாவிலேருந்து கடத்தப்பட்டு கொண்டு வரேன்னு சொல்லி பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைதுகள் நடைபெற்றிருக்கின்றது. அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிளான்ஸ் ஃப்ளீட் எக்ஸ்பேன்ஷன் டு 50 ஏர்க்ராஃப்ட் இன் 5 இயர்ஸ்ன்னு சொல்லி, அதாவது வந்து இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்று சொல்கிறது அது வந்து நட்டத்தில் இயங்கி கொண்டு வருது. அதை வந்து தனியாருக்கு கையை கொடுக்கணும்னு சொல்லி IMF கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இருந்தாலும் ஏதோ எல்லாம் இப்போ கதைச்சு தனியார் இல்லைன்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தில் தான் தொடர்ந்து இருக்குன்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருந்தாலுமே அது வந்து தொடர்ந்து நட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட கொண்டிருக்கிற நிலைமையில் வந்து அதனுடைய CEO வந்து நட்டால் சேஸ் கோல் இஸ் டு டபுள் கெப்பாசிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் இன் பிளேஸ் டு ப்ரொக்யூர் 3 white bodied aircrafts on wet lease. Says as long as there is demand, the airline could make necessary upgrades and if required would add flights to specific regions ன்னு சொல்லி அந்த செய்தி தொடர்கிறது. அப்போ இதில் வந்து முக்கியமாக இன்னொன்று சொல்லணும், பொதுவாக சொல்லப்படுற கருத்து வந்து இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு வந்து அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் வந்து தேவையற்ற விதத்தில் வந்து நிறைய ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள்னு சொல்லியும் அவர்களுக்கு தேவையற்ற முறையில் வந்து நிறைய நிதி வந்து கொடுக்கப்படுகிறன்னு சொல்லியும் அதால் அந்த நிறுவனம் நட்டத்தில் போனான்னு சொல்லியும் பல அறிக்கைகள் வந்து நினைக்கிறேன் கோப் குழு அறிக்கைகள் வந்து இருக்கின்றன. இந்த இடத்துல இன்னொரு பொதுவான பொதுமக்கள் கருத்து வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இருக்கிற ஊழியர்கள் வந்து அரசியல் செல்வாக்கு மூலம் நியமிக்கப்பட்டவர்கள். அப்போ தகுதி அடிப்படையில் எல்லாமே அரசியல் செல்வாக்கு மூலம் நியமிக்கப்பட்ட ஏர் ஹோஸ்டர்ஸ் விமான பணியாளர்கள் வந்து மக்களோட அன்பாக நடக்கிறையில் கொஞ்சம் உருண்டு மோத்த வச்சோன்னு இருப்பினம்னு சொல்லி சில கருத்துக்கள் வேறு விமானங்களில் பயணிக்கிறார்கள் வந்து இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஒப்புற சில கட்டங்கள் இருக்கின்றது. அப்போது அந்த இடத்துல தான் இவர்கள் வந்து விமானத்தை அதிகரிக்கணும் என்பதை அவருடைய சேவைகளை வந்து தரமானதாக அதிகரிப்பது வந்து இலங்கை நாட்டுக்கு வந்து இலங்கை நாட்டினுடைய விமான சேவை வந்து தரமானதாக வளர்ந்து வாரத்துக்குமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. பப்ளிக் அட்வைஸ் டு வியர் ஃபேஸ் மாஸ்க் அமிட் ஸ்லைட்லி அன்ஹெல்தி AQI லெவல்ஸ். AQIன்னு சொல்கிறது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அப்போ அண்மை காலத்தில் சரி இந்த காற்று மாசடைதல் வளி மாசடைதல் தொடர்பான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டார் டிராஃபிக் வந்து வெஹிக்கிள் எமிஷன் டெஸ்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட் வந்து அதை ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்குது. வந்து பொதுமக்களை வந்து இதை முகக்கவசங்களை வந்து தொடர்ச்சியாக அணிய சொல்லியும் அதுவும் சில மாவட்டங்களில் வந்து கூடுதலாக இந்த தூசுகள் காட்டில் தூசு இருக்குன்னு சொல்லியும் குருநாகலை கண்டி கோல் கட்னபுர எம்பிலிப்பட்டிய ட்ரிங்கோமலி ஹம்பாந்தோட்ட போன்ற இடங்களில் வந்து அப்போ நாடு முழுக்கவுமே இந்த தூசு இருக்கிறத வந்து சுவாச நோய்களை வந்து கூட ஏற்படுத்தும்னு சொல்லியும் அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழியாக வந்து முகக்கவசங்களை அணிய சொல்லியும் குறைஞ்சது வெளியிடங்களில் வழி கிடைக்காது முகக்கவசங்கள் அணிந்து செல்லும் அதுவும் பொதுமக்களுக்கு கேட்டிருக்கணும். அப்போ இவ்வளோ தான் அண்மையில் இன்டர்நெட் வெளிவந்த பத்திரிகைகளில் வந்த செய்திகள் LSL பத்திரிகை கண்ணோட்டம். நன்றி, வணக்கம்.